வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டேலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் ஆகுது. ஸோ அடுத்த மந்த் 21 வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் போக தேவையில்ல, மிடிலே நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷனை பர்டிகுலராக தெரியணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா CBT 1 வைப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா PET ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. 3வது DV, 4வது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். DV முடிஞ்ச மறுநாளே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ண நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போடுறாங்கன்னா ஸோ மதுரை, திருச்சி, தேனியிலேருந்து வரவங்க மறுநாளே வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம். ஸோ 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நினச்சி நம்ம பயப்பட தேவையில்ல. ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு முன்னாடியே இதற்கான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு மெயில் மூலமாக தெரிவிப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எந்தெந்த போஸ்டிங் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரியணும். உதாரணத்துக்கு வந்து நான் பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 வேணும். சரி, ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நான் உள்ளே போகிறப்ப எனக்கு என்ன பேசிஸில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸை வச்சு தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற போஸ்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக நான் சூஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து A2 லெவல் தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வேணும். இதுதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த A2 ஸ்டாண்டர்டில் இருக்கா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி A2 ஸ்டாண்டர்டில் எனக்கு இல்லைனா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோ அதுக்கான போஸ்டிங் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா வெறும் போஸ்டிங் மொத்தம் ஒரு 10லேருந்து 15 போஸ்டிங் கொடுத்துட்டாங்கப்பா. நான் வந்து எனக்கு பிடிச்ச போஸ்டிங் எப்படி போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம்? சில பேர் வந்து அதிகமான சேலரி வச்சு கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத போஸ்டிங் கொடுப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான லீவ் இருக்கிற போஸ்டிங் கொடுப்பாங்க. சில பேர் எப்படி கொடுப்பாங்க, அந்த போஸ்டிங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ற போஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி சில பேர் போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பல வகையில் நம்ம கொடுக்கலாம் போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ். நீங்கள் எந்தபடி நீங்கள் போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெடிக்கல் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து திடீர்னு வந்து உனக்கு A1 இருக்கா A2 இருக்கான்னு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தால் அதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாத பட்சத்தில் தான் நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற போஸ்டிங் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? புரியுதாப்ப? சரி, இப்போ அதனால தான் வந்து போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த வகையில் பிடிச்சிருக்கோ எந்த வகையில் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும். கண்ணாம்பினா நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வரலாம். இந்த A1, A2, A3, B1 சொல்கிறாங்களேப்பா, இதெல்லாம் வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க? நான் நல்லா ஹைட் வெயிட்டமாக இருக்கேன், ஃபிட்னஸாக இருக்கேன், பார்க்கவே வந்து நல்லா கம்பீரமாக இருக்கேன், அதை வச்சு எனக்கு சூஸ் பண்ணுறாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் சூஸ் பண்ண மாட்டாங்க. எதை வச்சு சூஸ் பண்ணுவாங்க? விஷன் டெஸ்ட்டை வச்சு தான் சூஸ் பண்ணுவாங்க. விஷன் டெஸ்ட்லாம் என்ன அப்படின்றத ஒரு தெளிவாக பார்த்துலாம். சரி, உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து மெடிக்கல்ஸ் எக்ஸாமினர் வந்து A2 லெவலில் எனக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு எப்படிலாம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஒரு இமேஜினேஷன் மூலிமா பார்த்துலாம். இப்போ வந்து என்னை போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் இதுதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்னெலன் சார்ட்டை ஒட்ட வச்சுட்டு அதில் ஒரு 10 வரிகள் இருக்கும். அந்த 10 வரிகளுமே நான் வாசிக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 10 வரியுமே பர்ஃபெக்டாக நான் வாசிச்சிட்டேன்னா என்னோட ஐ விஷன் 6/6 இருக்குன்னு அர்த்தம். 6/6 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே? RRB ALPயில் 6/6 கேட்டாங்க. ஓகேவா? அது அப்புறம் NTPC ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 6/6 கேட்டாங்க. ஸோ அந்த ஸ்னெலன் சார்ட்டில் இருக்க அந்த 10 வரிகளுமே 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து நான் வாசிச்சிட்டேன்னா என்னோட ஐ ஸ்டாண்டர்ட் விஷன் 6/6 இருக்குன்னு அர்த்தம். சரி, அதனால் 10 வரியிலே வாசிக்க முடியல, ஒரு 8 வரியோடு எனக்கு முடிஞ்சு போச்சு, மற்ற 2 வரி எனக்கு தெரியல அப்படின்றப்ப என்னோட ஐ ஸ்டாண்டர்ட் 6/9 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைப்பா, என்னால் வந்து அந்த 8 லைனுமே வாசிக்க முடியல, 6 லைனோட எனக்கு முடிஞ்சிச்சு, மற்ற 4 லைனுமே எனக்கு தெரியல அப்படின்றப்ப என்னோட ஐ ஸ்டாண்டர்ட் விஷன் 6/12 இருக்குன்னு அர்த்தம். இல்லைப்பா, வெறும் 4 லைன் மட்டும் தான் என்னால் வாசிக்க முடியுது, மற்ற எல்லா லைனுமே பிளராக இருக்குது அப்படின்றப்ப 6/12 எனக்கு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது போல் தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் பிரிப்பாங்க. சரி, இந்த டெஸ்ட்டு மட்டுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது மட்டும் கிடையாது, இது தாண்டி நிறையா இருக்குது. இப்போ A2 ஸ்டாண்டர்ட் எனக்கு கொடுத்துறாங்க. நான் வந்து 6/9 சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர் விஷன் வைப்பாங்க. நியர் விஷனில் வந்து 0.6 எனக்கு இருக்கணும். இது எல்லாமே கிளாஸ் போட்டால் கிளாஸ் போடாமல் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பான். இப்போ உதாரணத்துக்கு A2 ஸ்டாண்டர்டில் இருக்கவங்களுக்கு 6/9 இருக்கணும் வித்தவுட் கிளாஸஸ். ஓகேவா? கிளாஸ் போடாமல் நம்ம வாசிக்கணும். அது மாதிரி நியர் விஷனும் 0.6 இருக்கணும் வித்தவுட் கிளாஸஸ். சரி, இந்த 2 டெஸ்ட்டு மட்டும் தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தாண்டி கலர் விஷன் இருக்குது, பைனோகுலர் இருக்குது, நைட் விஷன் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, உதாரணத்துக்கு ஒன்று பார்த்துலாம். சரிப்பா, எனக்கு வந்து A3யில் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். எப்படி கொடுக்குறாங்க? ஸோ டிஸ்டன்ஸ் விஷன் அதே மாதிரி 6/9 உட்கார வச்சுட்டு எனக்கு அந்த 10 லைனில் 8 லைன் மட்டும் தான் தெரியுது அப்படின்றப்ப எனக்கு 6/9 இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A3யில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் போடாமல் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. கிளாஸ் போடாமல் நம்ம படிக்க முடியுதா? படிக்க முடியல. சரி, கிளாஸ் போடுன்னு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அப்படி கிளாஸ் போடுறப்ப நம்மளோட பவர் எவ்வளோ தாண்டக்கூடாது? நாட் எக்ஸிட் 2D. ஓகேவா? நாட் எக்ஸிட் 2D.
இந்த 2Dயே நம்மளுக்கு தாண்டக்கூடாது. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து A3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி நியர் விஷன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுலேயும் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி கலர் விஷனு, பைனோகுலர், நைட் விஷனு, மீசோபிக் விஷன் இது எல்லாமே நம்ம பாஸ் பண்ணால் A3 ஸ்டாண்டில் இருக்குது. சரி, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்துலாம். இப்போ C1 இருக்கவங்களுக்கு எப்படி கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ எனக்கு வந்து அந்த 8 லைனுமே வாசிக்க முடியல, ஒரே 4 லைன் மட்டும் தான் வாசிக்க முடியுது. அப்போ என்னால் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதா கேட்கலாம், கண்டிப்பாக முடியும். அதுக்காக தான் கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வெறும் 4 லைன் மட்டும் தான் நான் வாசிக்கிறேன்னா எனக்கு வந்து 6/12 இல்லைனா 6/18 இருக்குது. ஓகேவா, வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ்னால் நம்ம வாசிக்கிறப்ப விட்டுருவாங்க. ஓகே, இவருக்கு வந்து 6/12 இருக்குது, 6/18 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் சில 6/12, 6/18 இருந்தாலே நமக்கு அந்த நைட் விஷன், பைனோகுலர் விஷன் டெஸ்ட் இதெல்லாம் இருக்காது. ஓகேவா, வெறும் ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம வந்து இந்த ஃபிட்னஸில் இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மார்க் போட்டு அமைச்சிருவாங்க. ஸோ அதுபடி தான் நம்மளுக்கு போஸ்டிங்கே கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம அப்ளை பண்ணுறப்ப எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணுவோம். பட் ஆனால் லாஸ்ட் டைம் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து எனக்கு எந்த டெஸ்ட்டு ஃபிட்னஸோடு இருக்கானோ அதுக்கான போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் நல்லா தெளிவாக போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்பவே எந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் அவன் கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சேலரி வைஸை பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆசையை வளர்த்துக்கு தேவைன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கேற்ற மெடிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த போஸ்டிங் கிடைக்கும். பாஸ் பண்ணாத பட்சத்தில் நம்மளுக்கு வெளியில் அமைச்சிட மாட்டாங்க, அது கீழே இருக்க போஸ்டிங் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ டேரெக்டாக வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்குறாங்க ஆர்ஆர்பி குரூப் டியில் அப்படின்றத ஒரு சின்னதாக பார்த்துலாம். ஓகேவா, ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த A1, A2, B1, B3 இது எல்லாமே அவன் கேட்கல, மொத்தம் 3 கேட்டகரியாக கேட்டிருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா A2, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா A3, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B1, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C1. மொத்தம் இந்த 4 கேட்டகரி மட்டும் தான் கேட்டுக்கிறான். எந்தெந்த போஸ்டிங் கேட்டிருக்கான் அப்படின்றத இப்போ பார்த்துலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பாக A2 லெவலில் வேணும். ஓகேவா, ஸோ A1, A2, A எப்படி பிரிப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஆர்ஆர்பி குரூப் டி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியில் எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சின்னதாக ஒரு மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாயிண்ட்ஸ்மேன் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் A2 லெவலில் கண்டிப்பாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும். இதே வந்து அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷன் இந்த போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் A3ல் வந்து உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். இந்த சைடில் என்ன இப்போ 11, 13 கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் இதுதான் வந்து போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸில் சூஸ் பண்ண சொல்ல வரும். ஓகேங்களா, 1லேருந்து மொத்தம் 15 வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். ஸோ எந்தெந்த போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரி நம்பர் வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ 13 கேட்டகரி நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுறது அர்த்தம். ஓகேவா, ஸோ இதனோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் A2ல் இருக்கணும், இதனோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் A3ல் இருக்கணும். ஸோ B1, ஸோ இந்த 2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே இல்லாதவங்க உங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்க தேவையில்ல. B1ல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்குது. ஓகேவா, என்னோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் B1 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இத்தனை வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங்கு, அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சிக்னல் இருக்குது, அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரிட்ஜில் இருக்குது, அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகனில் இருக்குது, அசிஸ்டன்ட் லோகோ ஷெல்டு டீசல் இந்த போஸ்டிங் இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்டிங் இருக்குது, அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் இந்த கேட்டகரியில் நீங்கள் B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் இந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1ல் இருந்தால் அசிஸ்டன்ட் PVயில் கிடைக்கும், அசிஸ்டன்ட் TL அண்ட் AC ஜென்ரல் சர்வீஸில் கிடைக்கும், TRDயில் கிடைக்கும், ட்ராக் மெயின்டெனன்ஸ் 4 இந்த போஸ்டிங்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 9 10 வகையான போஸ்டிங்க்கு B1 ஸ்டாண்டர்ட்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பி குரூப் டியில். ஓகேவா, ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது, என்னால் போக முடியாதா அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. சரி, A2, A3, B1 இந்த கேட்டகரி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்க தேவையில்ல. C1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள், அசிஸ்டன்ட் SNT ப்ரொடக்ஷன் அண்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் எலிஜிபிள், அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒர்க் ஷாப்பு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் TL அண்ட் AC ஒர்க் ஷாப்பில், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இந்த மொத்தம் 5 வகையான போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா C1 கேட்டகரியில் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா, ஆனால் நம்ம பயப்பட தேவையில்ல. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். சில பேர் தெரியும் எனக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸே இல்லை, அதனால் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இதை சூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, பவர் வந்து ஒரு 2Dயை தாண்டி போகிறப்ப நம்மளால் இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ எந்த போஸ்டிங் சூஸ் பண்ண முடியும், இந்த B1 சூஸ் பண்ணலாம், C1 சூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா, அதை விட்டுட்டு நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, இதை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா
மெடிக்கல் டெஸ்ட்டில் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நான் 1 by 1 போகிறேன். ஓகேங்களா? விஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிபி டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நான் தனி செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த போஸ்டிங்கு வேணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அந்த ஒரு சின்ன வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து லாசிக் சர்ஜரி பண்ணுறவங்க எலிஜிபிள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக போட்டிருக்காங்க. லாசிக் சர்ஜரி பண்ணவங்க எலிஜிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்கல. இந்த A2 A3 ஓகேங்களா, இந்த போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியாது. அதை தாண்டி மற்ற போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் சில எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்க. இந்த லாசிக் சர்ஜரி பண்ணி 1 year ஆகணும். ஸோ அதிலே வந்து சில குறைபாடு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுபடி இருந்தால் B1 B3 B1 C1 கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணலாம். லாசிக் சர்ஜரி அப்ளை பண்ணவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிக்கு இந்த A2 A3 அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் பார்த்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ சில போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? அதான் சொல்ல வந்தேன் லாஸ்ட்டாக. சரி, ஓகே, இதுதாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது? 2000+ வேகன்சி இருக்குது. ஓகேவா? சென்னையில். அதனால் இது ஹியூஜ் வேகன்சி தான். கண்டிப்பாக எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வரைக்கும் போய் அப்ளை பண்ண தேவையில்ல. இன் பிட்வீனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்ப டவுட் ஏற்பட்டாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒருத்தர் வந்து சொன்னார். அவருக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து RRBக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலுமே அதில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட லிங்க்கை தரேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? தேங்க்யூ.